ஏற்படுத்திக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் 3/4/2016 இன்று காரர் 3 காரணியில் இருந்து சுவாமி அவர்களும் வாகன பேரணியையும் பாத யாத்திரையும் நகர்வால் தலைவர் ஸ்ரீமத் சுவாமி பிரபு பிரேமானந்தஜி மகராஜ் அவர்களையும் நமது பாரம்பரிய பண்பாட்டு முறைப்படி கௌரவமாக ஸ்ரீமத் சுவாமி விபுலானந்த அடிகளினுடைய சிறிவாலயம் அமைந்திருக்கின்ற ஒரு சில வார்த்தைகள் சுவாமி விபுலானந்தரை பற்றி. முத்தமிழ் வித்தகர் என்று சொன்னேன். ஆசிரியர்கள் யாராவது இருக்காங்களா? அது ஏன் அந்த பேர் வந்ததுன்னு தெரியுமா? இந்த மூன்றையும் கொடுத்த ஒரே ஒரு பெரியவர் சுவாமி விபுலானந்தர் தான். எல்லாரும் ஒவ்வொரு வகையில தான். இந்த மூன்றுல இயல் இசை நாடகம்னா ஒவ்வொருவரும் ஒவ்வொன்றில் தான் அவர்கள் பெரிய அதுல ஒரு பெரிய நிலை அடைந்தார்கள். விபுலானந்தர் ஒருவர் தான் இந்த மூன்றுலையும் அந்த உயர்ந்த நிலை அடைந்தவர். அது ஒன்று. ஒரு ஆசிரியர் ஒரு பேரு மறந்து போச்சு, ஸ்ரீலங்காக்காரர் தான். உங்களுக்கு ஏதாவது தெரியுமான்னு தெரியாது. அவர் சுவாமி விபுலானந்தர் அந்த நாடகம் இது எழுதும் போது, என்ன நாடகம் அது? ஷேக்ஸ்பியருக்கு அவரை கம்பேர் பண்ணி சொல்லியிருக்கார். ஷேக்ஸ்பியர் எப்படி அதில் நாடகங்கள்ல அதனுடைய பாத்திரங்கள், நடிப்பு, இயற்கை எப்படி இருக்கணுமோ அதை போல எழுதின ஒருவர் என்று இவரை போற்றி இருக்கிறார். அதெல்லாமே எங்கேயுமே உலகத்தில் இல்லாத என்னன்னா, 2 பல்கலைக்கழகங்களை யாருமே பேராசிரியராக போடுறதில்லை. அது சுவாமி விபுலானந்தருக்கு அந்த பெருமை உண்டு. நம்ம அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில், அப்புறம் யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் இருந்தது. அது மட்டும் எல்லாமே ராமகிருஷ்ணா மிஷனில் வெளியே எந்த பொறுப்பையும் யாருக்கும் கொடுக்கறதில்ல. அவர் ஒருத்தர் தான் இது வரைக்கும். வேற எந்த விதமான இதுகளுக்கும் யாரும் அதை ஏற்றுக்கொள்வது இல்லை. ஆனால் இவர் அந்த தமிழ் மொழிக்காக செய்த, அவர் படித்தது அது விஞ்ஞானம். தமிழுக்கு அவருக்கு சம்பந்தம் இருந்தாலும் முதல் தமிழ் பண்டிதர் அவர் தான். ஸ்ரீலங்காவில் முதல் தமிழ் பண்டிதர் அவர் தான். அதனால பெருமைகள் சொன்னால் அது வரைக்கும் சொல்லிக்கிட்டே போகலாம். அதற்கு இன்று நேரமும் பத்தாது. உங்கள் எல்லாரும் வேண்டுகோள் ஒன்று கொடுக்குறேன். அந்த வேண்டுகோளை நிறைவேற்ற முடியுமான்னு பாருங்கள். அவரை பற்றி பேசிட்டு இருந்த பிரயோஜனம் இல்லை. 14 வருடங்கள் இரவும் பாடலாக பாடப்பட்டு அந்த ஆளுநரை எழுதினார். அவர் ஒரு சாமிக்கு எழுதுகிறார், என்னுடைய இந்த 14 வருடங்களும் 18 மணி நேரங்கள் அந்த நூலுக்காக நான் செலவு செய்தேன். மற்ற நேரத்தில் தான் நான் 27 பள்ளிக்கூடம் பார்த்தேன் எழுதுகிறார். அது ஒன்று. ஒரு கால் அந்த யாழ் நூல் இயற்றுவதற்காகத்தான் அவர் இறைவனத்தினால் வைத்துக் கொண்டிருந்தாரோ, அல்லது இன்னும் ஒரு 4 வருஷம் எழுதியிருந்தால் அவர் அது தெரிந்திருப்பாரோன்னு எனக்கு ஒரு யோசனை. ஏனென்று கேட்டால், கரந்தை தமிழ் சங்கத்தில் தான் அது முதல் முறையாக வெளியிடப்பட்டது. அந்த வெளியிட்ட 44 நாட்கள் ஒரு மண்டலத்துக்குள்ள அவருடைய ஆவி பிரிந்தது. மேபி அதுதான் அவருக்கு
சாதாரணமாக உங்களை பார்க்கலாம், யாராவது ஒருவர் பார்க்க வேண்டும், மகனையோ மகளையோ யாராவது பார்க்கணும், கணவன் மனைவி இருந்ததுன்னா கடைசி நேரத்தில் அவர் வந்து பார்த்த உடனே போயிடுவார். ஏன்? அந்த உயிர், அந்த ஆத்மா வந்து அவரை பார்க்கணும், அந்த காரியத்தை செய்யணும்னு இருக்கிறதுனால. அதனால அவருடைய பெருமையை சொல்லப்போனால் நிறைய இருக்கிறது. இப்போ என்னுடைய வேண்டுகோள்னு சொன்னேன், யாழ் யாழ்னு அவளை கட்டுப்பட எழுதுனா இன்னைக்கு யாழ்னா யாருக்கு ஒன்றும் தெரியாது. நான் வந்த உடனே முதல்ல அதான் கேட்டேன், யாழ் முதல்ல பார்க்கணும், யாராவது வச்சிருக்கிறாங்களோ அந்த தந்தி அட்லீஸ்ட் சாரி கம்மா கேட்கலாமான்னு கேட்டால் யாருக்கும் தெரியாது. இப்போ நீங்கள் என்ன பண்ணணும், எல்லாரும் சேர்ந்து உட்கார்றது இருக்கிறதுனால ஒரு கமிட்டி அதுக்குன்னு போட்டு ஒரு கவர்மெண்ட்டுக்கோ யூனிவர்சிட்டிக்கு எழுதணும். அதை மறுபடியும் திருப்பி ரிவைவ் பண்ணணும்னு சொல்லுங்க. என்ன தமிழில் என்ன சொல்றதுன்னு தெரியல. இல்லை இல்லை, யாழ் நூலை பற்றி இல்லை, நான் சொல்றது யாழையே இப்போ காட்சி பொருளாக தான் வைத்திருக்கிறீங்களே ஒழிய இந்த வாசிக்கிறதுக்கு ஆள் இருக்குதா? அதைத்தான் நான் சொல்றேன். மீண்டும் அவர் சொன்னது, அந்த கலை மறந்து விடக்கூடாது அல்லது மறைந்து விடக்கூடாதுன்னு பாடுபட்டார். இன்னைக்கு அது 8 புத்தகத்தோடு இருக்குதே ஒழிய கலைகள் இல்லை. அதற்கு ஏதாவது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து எழுதி பல்கலைக்கழகத்துக்கோ அல்லது கவர்மெண்ட்டுக்கு எழுதி அதை மீண்டும் மியூசிக் இதெல்லாம் இருக்குது, மீண்டும் அதை எப்படியாவது ரிவைவ் பண்ணி. ஆனால் இந்த ஒரிஜினல் புத்தகம் நம்ம கையில் இருக்குது, எழுதியிருக்கிறார். அந்த தந்தையை எப்படி இருக்கணும், எவ்வளோ சென்டிமீட்டர் இருக்கணும், எவ்வளோ வீணை இருக்கணும், அடித்தா எவ்வளோ சத்தம் வரும், அது ஒரு ரிசர்ச் யாராவது ஒருவர் பண்ணி அதை மீண்டும் அந்த யாழை இன்றைக்கு அது யாழ் புத்தகத்தோட அல்லது ஒரு காட்சி பொருளாக இருப்பதை அது யாராவது ஒரு மீட்டி அதை அரங்கேற்றினால் அதுவே நீங்கள் எல்லாம் அவருக்கு செய்ய ஒரு நன்றி கடனாக என்று வேண்டிக் கொண்டு அதுக்கு ஏதாவது முயற்சி எடுக்க வேண்டும் என்று தாழ்மையுடன் இந்த யாழை மீண்டும் உயிரோட்டம் உள்ளதாக ஆக்குவதற்கு நீங்கள் ஏதாவது முயற்சி செய்து அது உயிரோட்டம் உள்ளதாக வந்தால் அதுவே நாம் அவருக்கு செய்யும் ஒரு பெரிய நன்றி கடனாகும் என்று வேண்டிக் கொண்டு எல்லாம் வல்ல இறைவன் அதற்கு அருள் புரிய வேண்டும் என்று வேண்டி இந்த நிகழ்ச்சியை நடத்தியவர்கள் 45 கிலோமீட்டர் நடந்து வந்திருக்கீங்க. எத்தனை பேர் நடந்து வந்தீங்கன்னு தெரியாது. அதெல்லாம் அது அந்த மன ஆழமான ஒரு பற்றியலான அது வராது. அதனால எல்லோருக்கும் இந்த சுவாமி விபுலானந்தர் இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு பண்ணவர்கள், நடந்து வந்தவர்கள், சிலைகள் எல்லோருக்கும் என்னுடைய ஆழ்ந்த இதயத்திலிருந்து அன்பும் வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு மேலும் எப்படியாவது அந்த யாழை உயிரோட்டம் உள்ளதாக செய்ய வேண்டும் என்ற வேண்டுகோள் விடுத்துக்கொண்டு இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். சுவாமியிடம் ஆசிரியர் வழிபாடு அந்த நிகழ்வு நம்ம இருக்கிறது. எல்லாரும் இருக்கணும் மேடத்தை, எல்லாரும் பார்க்கணும். அப்போ சர்வீஸ் எல்லாம் இருங்க அப்படியே மத்தாக்கள் உலகம் போற்றும் மாபெரும் குரல்